ஹாய் ஆல். இன்னைக்கு போளி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தென் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. தென் பூரணத்துக்கு அஸ் யூஷுவல் கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு கொஞ்சமாக உப்பும் பெருங்காயமும் போட்டு இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்தாச்சு. தென் அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நமக்கு பூர்ணம் கிடைக்கும். இப்போ சொல்லு, என்ன செய்யற இன்னைக்கு அம்மா ஸ்நாக்ஸுக்கு? கோழியா? ஓகே. சின்ன பையனுக்கு போலின்னு சொல்ல தெரியாது, அதனால அவன் என்னடா பம்பு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோழிங்கிற வேர்டை அவன் வாயிலேருந்து வர வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ரெசிபி என்னோட பசங்க 2 பேருக்குமே. தென் லெஃப்ட் ஓவர் பூரணம் இருந்ததுன்னா அதை நெக்ஸ்ட் டே வந்து சுகியம் மாதிரி பண்ணிவிடுவேன். அதுவுமே என் பசங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப சீக்ரெட்டானது என்னென்னா 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தோம்ல, அதுதான். தேங்க்யூ.